ரீச் ரீச்னாலே தெரியும் நம்ம இப்போ ரீச் ஆகணும், ஒரு ரீச் நம்மளுக்கு வேணும்னு சொல்லுவோம். ஹை ஹை பொசிஷன் தான் எல்லாருமே வேணுமோ, ரேங்க் ஹோல்டராக இருக்குன்னு நினைப்போம். ஜீனியஸ் தான் எல்லாருமே விரும்புகிறது தான் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த சுற்றுவட்டில் ஒன்றுலையுமே அவங்க ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்குறப்பே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து எதுக்காக எழுத சொல்லுதுன்னா உங்கள் மனநிலை மாறும். பேசிக்காக விஷயத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எதுக்குமே சோர்வு அடைஞ்சு செய்யவே மாட்டீங்க. எல்லாமே ஒரு மிராக்கிள்ஸ் வித் ஸ்ரீ யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நற்பேவி சரவணன். நம்முடன் இருப்பவர் மெய்ஞானமும் கலந்த ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி மேடம் அவர்கள். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா புதுமையான விஷயங்கள் நிறையா நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சுச்சுவேடு இப்போ கண்டினியூவாக நம்மளுக்கு வந்துட்டு இருக்குது. அதில் இப்போ போட்டிருக்கு ரீச்னாலே தெரியும் நம்ம இப்போ ரீச் ஆகணும், ஒரு ரீச் நம்மளுக்கு வேணும்னு சொல்லுவோம். ஹை பொசிஷன் தான் எல்லாருமே வேணுமோ, ரேங்க் ஹோல்டராக இருக்குன்னு நினைப்போம். ஜீனியஸ் தான் எல்லாருமே விரும்புகிறது தான் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் ஒன்றுலையுமே அவங்க ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்குறப்பே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இதெல்லாம் நம்மளுக்கே சொல்கிற மாதிரியே எனக்கே ஃபீல் ஆகுது. அப்போ பார்த்துட்டு உங்களுக்குமே அந்த ஃபீல் இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். மேம், இந்த சுச்சுவேடெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறீங்க. இந்த சுச்சுவேடு இது யாருக்காக ஸ்பெஷல்? இது வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் எக்ஸாமினேஷன்ஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, இன்டர்வியூக்கு போகிறதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு மனக்குழப்பத்துலேருந்து அவங்களுக்கு வந்து விடுதலை கிடைக்கணும், ரிலீஃப் கிடைக்கணும். ஸோ அப்போ அந்த மனக்குழப்பத்துலேருந்து அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடச்சி மென்டல் கிளாரிட்டி கிடைக்கும்போது அவங்களுக்கு வந்து கட்டாயமாக அந்த சக்ஸஸ் வந்து அவங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ரீச், ஹை, ரேங்க், ஜீனியஸ், இதுலேயே வந்து உங்களுக்கு புரிதலே இருக்கு இல்லையா? அதை அவங்களுக்கு படிக்கும் போதே வந்து நம்ம ஜீனியஸாக நம்ம வந்து வந்துடணும், நம்ம ஹை ரேங்க்ல வந்து நம்ம வரணும். ஸோ அப்படின்றதுக்காக நம்ம இந்த சுவிட்சோட வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து இப்போ குழந்தைங்க வந்து 10th எக்ஸாமு, ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ஸு, இல்லைன்னா வந்து சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்டு எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களாம் வந்து ரொம்ப ஒரு பயத்துலேயும் வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். நல்ல மார்க் எடுக்கணும், நிறைய ஸ்கோர் பண்ணணும், அப்போ தான் நல்ல ஃப்யூச்சருக்கு வந்து செட்டில் ஆவாங்க அப்படின்ற ஒரு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அவங்களுக்கே வந்து அறியாமல் ஒரு ப்ரெஷர்லேயே இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ப்ரெஷர் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா அவங்களுக்கு அதுவே தெரியாத ஒரு ஆங்ஸைட்டியோ இல்லை டிப்ரெஷனோ ஸ்டேட்டுக்கு வந்து போயிடுவாங்க. ஏன்னா பயம் உணர்வு நிறைய ஆக நம்ம சொல்கிறோம் இல்லையா, எதை நோக்கி நம்ம ஃப்ரீக்குவன்சி அதிகமாக எமிட் பண்ணுறோமோ அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு தான் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம வந்து செட்டில் டவுன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ்க்கான ஃப்ரீக்குவன்சியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது நம்மளை தேடி வந்து நமக்கு ஈஸியாக வந்து கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரியான காலகட்டத்தில் இப்போ அந்த மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறவங்க, இல்லை ஒரு ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்க, இல்லை நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறவங்க, ஈவன் இன்டர்வியூவுக்கு போகிறவங்க, எந்த ஒரு இதுவாக இருந்தாலுமே அவங்களாம் இந்த சுவிட்சோட வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க சொல்லித்தரோம் நம்ம. சூப்பர் மேடம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எக்ஸாம் வந்து ஏப்ரல் மே வந்துட்டாலே எல்லாருமே கோச்சிங் சென்டரை தேடி தான் பேரண்ட்ஸ் ஓடுற அளவுக்கு ஒரு நீட் எக்ஸாமாக இருக்கட்டும், நெட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்கள வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொடுங்கம்மா நான் படிச்சிருமான்னு சொன்னாலும் இல்லைப்பா எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு பேரண்ட்ஸ் தான் பயப்படுற ஒரு சூழல் இன்றைக்கி உருவாகிட்டு இருக்கு. இப்போ அவங்கெல்லாம் வந்து அதுலேருந்து ஒரு பேனிக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த சுச்சுவேஷன் நல்லா உதவுங்கிறப்ப இது வந்து ஒரு படிக்கிற ஒரு மாணவர்களுக்கோ ஒரு வரப்பிரசாதங்கிறது தான். ஏன்னா எல்லாரோடையுமே கனவு என்ன இருக்கும், ஒரு ஹை பொசிஷன் போகணும், நல்ல ஒரு ரீச் ஆகணும், ஒரு சீனியர்ஸாக நம்ம படித்து ஒரு ஜீனியஸாக ஆகணுங்கிற மாதிரி தான் எல்லாரோட மைண்ட்லேயுமே இருக்கும் அவங்களுக்கு. அப்படி இருக்கப்ப சரி அப்படியே அவங்க ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லாமல் ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க அவங்க வந்து ஒரு ஹை பொசிஷன் போகணும்,
இப்போ நம்ம இப்படி இருக்கக்கூடாது. ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ண போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப்பாக போவாங்க, அடுத்து ஒரு கேசியர் பொசிஷன் வருவாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் வருவாங்க, ஒரு மேனேஜர் வாங்க, பிரான்ச் இப்படி ஒரு போஸ்டிங் இருக்குது. இப்போ எல்லாருமே அடுத்த நிலைக்கு போனது நம்ம எல்லாரும் நினைக்கிறது. அப்போ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சுச்சுவேட் வந்து சூப்பராக வேலை செய்யணும்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு எல்லாருமே இதை பண்ணுறோம். இப்போ நானே இருக்கேன் அப்படின்னா இப்போ ஒரு பொசிஷனில் இருக்கும், அடுத்த பொசிஷன் போயிட்டு தான் அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வரணுங்கிறப்ப எல்லாருமே நம்ம ரீச் கொடுக்கணும்னு நினைப்போம். இப்போ ஹை லெவலில் இருக்கணும், அது எங்கே இருந்தாலும் நம்ம ஒரு ரேங்க் ஹோல்டராக இருக்கணும், 10ல் 11 நிற்கக்கூடாது, 10ல் ஃபஸ்ட்டாக நம்ம வரணுங்கிறது நம்ம எல்லாருடைய சிந்தனையாகவும் இருக்கும், ஒரு நினைப்பாகவும் இருக்குது. அதை நோக்கி தான் எல்லாருமே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஜீனியஸாக இருக்கணும் எல்லா இடத்துலையுமே. அப்போ இந்த சுச்சுவேடு வந்து நம்ம வந்து அதை சேன் பண்ணுறப்பையும் சொல்கிறப்ப, இப்போ நம்ம அதை சொல்கிறப்பயே நம்மளுக்கு ஒரு எனர்ஜிட்டியாக இருக்குது. ஏன்னா நம்ம என்ன தான் வந்து ஒரு இதில் இருந்தாலுமே அடுத்த பொசிஷன் போகணும் அப்படின்னு யாராவது, இப்போ நீங்கள் வந்து இல்லை ஒரு நெக்ஸ்ட் லெவல் போனால் இதை நீங்கள் செஞ்சுன்னு சொன்னால் நம்ம வந்து டப்புன்னு உன்னிப்பாக கேட்போம். ஏன்னா நம்மளோட எய்ம் என்ன, இப்போ நம்ம ஒரு போஸ்ட்டில் இருக்கோமா, அதுலேருந்து கொஞ்சம் அடுத்த பொசிஷன் ஹையர் லெவலில் போகணும், அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ரேங்க் கிடைக்கும். இப்போ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாங்கன்னா, ஒரு போஸ்ட்டில் இருக்காங்கன்னா, அடுத்த போஸ்ட் போனாலுமே அவங்களுக்கு சேலரி பேஸ் ஏறும், அடுத்து ஒரு ரேங்க் வரும், அடுத்து அவங்களோட கேடர் மாற, எல்லாமே ஒரு சேஞ்ச் ஆகும், லைஃபே சேஞ்ச் ஆகும். அதுமாதிரி ஸ்டூடெண்ட் வந்துமே பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக இருக்கிறவங்க வந்து இதேமாரி ரீச் ஆகிறப்போ ரேங்க் ஹோல்டர் வரப்போ அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ இப்போ நம்ம வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ரேங்க் ஹோல்டர் வந்துருக்குறோம், ரேங்க் ஹோல்டர் இருந்ததுன்னா அடுத்து நம்ம வந்து அடுத்து வர எக்ஸாமுக்கு எல்லாமே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி படித்து வரணும். அப்படிங்கிறப்ப இது இந்த இன்ஸ்டியூட் சூப்பர் வேலை செய்யுங்கிறப்ப அதை எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு சூப்பர் மெத்தடு அப்படிங்கிறப்ப நான் நம்புகிறேன். அதுவே நீங்களுமே இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். மேம் இது எப்படி இந்த சர்க்கிள்லாம் சொல்லுவீங்களா, அதே மாதிரி யூஸ் பண்ணுறது எப்படி? ஆமாம், இது நம்ம எப்படி பண்ணிக்கலாம்னா, இதுக்கு நம்ம சொல்கிற மாதிரி எனர்ஜி இதுக்கு வந்து கொடுக்கணும். அப்போ நீங்கள் ஒரு பேப்பரில் வந்து இந்த வேர்ட்ஸ் வந்து ரீச், ஹை, ரேங்க், ஜீனியஸ், பீன் இதே மாதிரி எழுதிட்டு அது ஒரு சர்க்கிள் போட்டிங்கன்னா அது ஒரு எனர்ஜி சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடும். அப்போ நீங்கள் அதுக்கே அது மேலே வந்து வாட்டர் பாட்டிலில் தண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு நீங்கள் பவர் பண்ணி நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறீங்க, ஒரு கான்ஃபிடென்ட்டாக எதுவும் செய்கிறீங்க, நீங்கள் நல்ல மார்க்கு வந்து ஸ்கோர் பண்ணுறீங்க, உங்களுக்கு நினச்சது நல்லபடியாக நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு பவர் பண்ணி நீங்கள் அந்த தண்ணியை வந்து நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வாட்டர் மெத்தடில் ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக வந்து ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்குது. ஸோ அது கூடவே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எழுதணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு நோட் போட்டு நீங்கள் இதுக்கு வந்து கண்டினியூ எழுதலாம். உங்களுக்கு ரிசல்ட் வர வரைக்கும் எழுதலாம், இல்லை ஒரு கண்டினியூ ஒரு 40 days 42 days எழுதுறது. எதுக்காக எழுத சொல்கிறதுனா உங்கள் மனநிலை மாறணும். ஸோ பேசிக்காக விஷயத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எதுக்குமே சோர்வடைஞ்சு செய்யவே மாட்டீங்க, எல்லாமே ஒரு எனர்ஜெட்டிக்காக என்தூசியாஸ்டிக்காக நீங்கள் வந்து செய்வீங்க. ஏன்னா அது கான்செப்ட் வந்து அதுதான், உங்கள் மனநிலை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மாற்றி ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கிறீங்களோ, அது உங்களுடைய ஃப்ரீக்குவென்சி வந்து ஹை லெவலில் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ, அப்போ நம்ம வந்து ஈஸியாக யூனிவர்ஸ் கிட்ட வந்து எதுவுமே நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு நம்ம கரெக்டான இதில் வந்து மேட்ச் பண்ணிடும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து எழுத சொல்கிறது. சில நேரத்தில் எழுதலாம், இல்லைன்னா சேண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே, எனக்கு சேண்டிங் மெத்தட் ஈஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம், ரீச் ஹை ரேங்க் ஜீனியஸ் பி, ரீச் ஹை ரேங்க் ஜீனியஸ் பின்னு அப்படி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு கண்டினியூஸாக அதை சொல்ல நம்ம சாதாரணமாக இப்போ நம்ம மந்திரங்கள்லாம் சொல்லும்போது அதுக்கு வந்து உருவேற்றுறதும் சொல்கிறீங்க இல்லையா, அது மாதிரி இதுக்கான ஸ்விட்ச் வேர்டுக்கும் நீங்கள் அதை உணர்ந்து சொல்லும்போது அதுக்குள்ளே நீங்கள் கனெக்டிவிட்டி, உங்களோட இன்னர் கனெக்ஷன் எப்படி உருவாகுதோ அப்போ அதோடைய பலன்கள் வந்து உங்களுக்கு பார்க்க முடியும். சூப்பர் மேம். ஏன்னா இது வந்து எழுதுறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நல்லாவே இதாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு ரஃப் நோட் ஒன்று இருக்கும், ஏன்னா வந்து ரெக்கார்ட் நோட்டில் எழுத முடியாது, வேறு வந்து கிளாஸ் நோட்டில் எழுத முடியாது. ஆனால் இது வந்து புக்கில் வந்து நம்ம ஒரு பேஜில் ஏதாவது பார்க்க இதில் நீங்கள் வந்து எழுதி உங்களுடைய பார்வை பேஜ் திருப்புறப்பே வந்து ரீச் ஹை ரேங்க் ஜீனியஸ் பின்னு வந்து அந்த வார்த்தைகள் வரப்பே உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி வரும். அப்போ நீங்கள் எழுதுகிற ரஃப் நோட்டு, டியூஷன் நோட்டு, அப்புறம் உங்களுடைய புக்கெல்லாம் நீங்கள் வந்து புக்கில் கண்டினியூ எழுதி முடியாது, ஏதோ ஒரு பேஜில் வந்து நீங்கள் எழுதி வச்சு இது படிக்கிறப்பே பார்க்குறப்பே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதுமாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அடுத்த பொசிஷன் போகிறவங்க, இல்லாட்டி ஒரு ட்ரைனிங் சென்டர் போயிட்டு இருக்கிறீங்க, ஒரு கோச்சிங் போகிறீங்க, அப்போ அப்படின்னா அவங்களுமே இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப சூப்பராக வேலை செய்யும். மேம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் மெத்தட் சொல்லியிருக்காங்க. வாட்டர் மெத்தடுங்கிறது நான் ஆரம்பத்தில் எல்லா வீடியோ சொல்கிறது தாங்க. வாட்டர் மெத்தடு எல்லாருக்கும் கையிலேயே இன்றைக்கி ஒரு வாட்டர் பாட்டில் உண்டு, எல்லாருமே நம்ம எடுத்து தான் வெளில போகிறோம், வெளில வரோம், எங்கே இருந்தாலுமே வாட்டர் பாட்டில் கொண்டு போகிறோம். அப்போ அந்த வாட்டர் பாட்டில் வந்து இந்த ஒரு சர்க்கிள் பண்ணிங்க, சர்க்கிள் அந்த எனர்ஜி சர்க்கிள்ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளை எப்பயுமே வந்து ஒரு எனர்ஜியாக வைக்கிறது தான். அதுக்கு வந்து எனர்ஜி சர்க்கிள் பண்ண சொல்கிறது. ஒரு வளையத்தை நம்ம இது பண்ணி அதுக்கு அந்த லெட்டரை உள்ளே எழுதி அதுக்கு ஒரு பவர் நம்ம கொடுக்குறப்ப நம்மளே கொடுக்கலாம். நம்ம தான் வந்து ஒரு எதுக்குமே ஒரு மனிதன் தானே எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறான். இப்போ ஏரோப்ளேன் மேலே பறக்கிற மாதிரி இருந்தாலும் அது ஒரு மனிதனுடைய கண்டுபிடிப்பு தான். நம்மளுடைய வேலைகளை பல மடங்கு வேகமாக செய்கிறது ஒரு கம்ப்யூட்டராக இருந்தாலுமே அதுவே ஒரு மனிதனுடைய படைப்பு தானே. அப்போ நம்ம தான் ஒரு படைப்பாற்றல் கொடுக்குற. கடவுள் வந்து நம்மளை படைத்தார், ஆனால் வந்து மற்ற எல்லாத்தையுமே படைக்கிறானே அவனும் ஒரு கடவுள் தன்மை கொண்டு வந்தால் மனிதன். அப்படி இருக்கிறப்ப இந்த சர்க்கிள் நம்மளே உருவேற்றலாம். நான் வந்து ஒரு ஜீனியஸாகவும் ரேங்க் ஹோல்டராகவும் ஒரு ஹை பொசிஷனுக்காகவும் ரீச் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களே சொல்லி அந்த ஒரு சர்க்கிளுக்கு ஒரு எனர்ஜி கொடுத்து அது மேலே ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு அது மேலே அந்த சொல்லுவாங்க இல்லையா, அந்த 3 finger மெத்தட் சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சு நீங்கள் இப்போ சொன்ன விஷயம் எல்லாத்துலேயுமே நீங்கள் சொல்கிறப்ப அது ஃபுல் எனர்ஜிக் ஆகும்.
அந்த ஃபோனில் கூட அவங்க வச்சுக்கலாம். இப்போ சப்போஸ் இந்த மாதிரி வரைஞ்சி டிசைன் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னா டிபியாவும் வச்சுக்கலாம். சூப்பர் வேலை. இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் எங்கெல்லாம் ஸ்டிக் பண்ணி ஸ்டடி ஹாலில் வைக்கலாம், ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம், ஸ்டடி டேபிள் வச்சுக்கலாம், இல்லாட்டி ஒரு போஸ்டர் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு. ஏன்னா இது எல்லாருக்கும் தானே, நான் சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட் மட்டும் கிடையாது. ஏன்னா ஸ்டூடெண்ட் வந்து ஒரு வரப்பிரசாதம் எடுத்துக்கலாம், மற்றவங்க எல்லாருமே ஒரு பொசிஷனில் இருந்து மாறி போகிறதுன்னு தான் நினைப்போம். அது எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும், ஒரு காவல்துறையாக இருக்கட்டும், அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரைனிங்கில் போயிருப்பாங்க, அப்புறம் ஒரு பிசியாக வருவாங்க, அடுத்து கிரேடில் வருவாங்க, அப்புறம் ஏட்டா ஆவாங்க, அப்புறம் எஸ்எஸ்ஐ ஆவாங்க, எஸ்ஐ ஆவாங்க, இப்படி தான் ஒரு பொசிஷன் வருவாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த ஆல் ஆஃப் டிபார்ட்மெண்ட் அத்தனைக்குமே இது வந்து இந்த சுச்சுவேடு வந்து பொருந்தும். ரீச் ஹை ரேங்க் ஜீனியஸ் பி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையே பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜெட்டிக்காக நம்ம எல்லோருக்கும் எந்த தொழிலாக இருக்கட்டும், அவன் வந்து சர்வீஸ் ஓரியண்டாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கட்டும், இல்லை ப்ரைவேட் ஜாப்பாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட் யார் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து இது ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு மேம் சொல்கிறாங்க. அப்போ இந்த மெத்தடை நம்ம வந்து வாட்டர் மெத்தடை இது பண்ணிக்கிற மாதிரி இதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நம்மளுடைய ரூமில் இருக்கட்டும், இன்னும் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டடி ஹாலு, நம்ம ஹாலில் இடம் வெட்டி வச்சனாலே இந்த வாசகங்கள் சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லுவாங்களே, பெரியவங்க சொல்லுவாங்க, சில ஃபோட்டோலாம் பார்க்குறப்போ ஒரு நல்ல வைப்ரேஷன் வரும். அப்போ அதனால தான் எல்லா இடத்துலையும் சாமி ஃபோட்டோ மாட்டி வைக்கணும். அப்போ வந்து ஒரு பெரியவங்களோட ஃபோட்டோ வச்சு நீங்கள் ஃபோட்டோன்னே ஞாபகம் வருது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ அவங்க குறிப்பிட்ட நபருக்கு வேணுன்றப்ப அவங்க ஃபோட்டோ கூட இங்கே ஸ்டிக் பண்ணி அவங்க பேர் கூட எழுதிக்கலாம். சூப்பர். அப்போ இன்னும் வந்து அவங்களுக்கு முக்கியமாக அவங்களுக்கு அந்த எனர்ஜி போய் சேர்கிறதுக்கு பிரபஞ்சத்துக்கே நம்ம அறிவிக்கிறோம். நல்ல விஷயம். இப்போ நீங்கள் உங்களை ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியாட அதில் ஃபோட்டோ வச்சாட இந்த ஒரு சர்க்கிளை ரெடி பண்ணி இதில் இந்த வேர்ட்ஸ்லாம் எழுதி வச்சிங்கனால உங்களுக்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீலிங். அவங்க வந்து இதெல்லாம் நிறைய விஷயங்கள் பிரபஞ்சம் மூலிமா அவங்க கற்றுக்கிட்டு அவங்க ஹீல் பண்ணி அந்த விஷயத்தை நம்ம சொல்லித்தரப்போ இன்னும் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு எனர்ஜி சர்க்கிள் உருவாக்கி அதுக்குள்ள உங்கள் ஃபோட்டோ வச்சு இந்த ரீச் ஹை ரேங்க் ஜீனியஸ் பி என்கிற வேலை எழுதுகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஜீனியஸாகவும் ஹை ரேங்க் ஹோல்டராகவும் நம்ம ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே நம்மளுக்கு உண்டு. இது எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான். சரி நம்ம சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம செஞ்சுட்டு ஒரு 10 மாதம் கழிச்சதுக்கப்புறம் உங்கள் வீடியோ பார்த்து நான் செஞ்சேன், ஆனால் நான் ஜீனியஸ் முக்கியமாக டவுட்டோடு செய்யவே கூடாது. அதை எப்பவுமே நம்ம சொல்கிறது அதே தான். சந்தேகத்தோடையோ இல்லை வந்து நடக்குமோ நடக்காதோ இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆமான்ற ஒரு இது இருந்ததுன்னா இதெல்லாம் பிரபஞ்ச சக்தியோட இதில் சேர்ந்துருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்ட்ராங்காக இருந்து நம்ம நம்பிக்கையோடு செய்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பலனை நம்ம சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக எதிர்பார்ப்போம். சூப்பர் மேடம், உண்மை அதுதான். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அதில் ஒரு கான்ஃபிடண்ட்டாக இறங்கி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வைக்கிற நம்பிக்கை பிரபஞ்சம் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இத்தனையுமே உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா எத்தனை உங்களுக்கு சொல்கிறாங்க வாட்டர் மெத்தட், இப்போ ஃபோட்டோ மெத்தட் சொல்லியிருக்காங்க, ஃபோனில் இடம் நீங்கள் டிவியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த சர்க்கிள் நீங்கள் ரெடி பண்ணி, ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய கிரியேட்டிவிட்டி வந்துருச்சு. இன்றைக்கி ஏற்பட்ட அப்ளிகேஷன் ஆஃப்லாம் வந்துருச்சு. இப்போ நீங்களே இது ஒரு சர்க்கிள் உற்பத்தி இது பண்ணலாம். நிறைய கலர்ஸ் கொடுத்து இந்த லெட்டர்ஸ் அப்படியே ரவுண்ட் பண்ணி ஒரு கலர் கொடுத்து நடுவில் உங்களோட ஃபோட்டோ வர மாதிரி நீங்கள் ஒரு எடிட் பண்ணி அதை நீங்கள் வந்து உங்களோட மொபைல் டிவிலையோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ ஐடியிலையோ எங்கே வச்சுருந்தாலும் உங்களுக்கு அது ஒரு எனர்ஜி கிடைக்கும். அது மூலிமா நீங்கள் என்ன எந்த கோல் வந்து நீங்கள் ரீச் பண்ணி நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இதே மாதிரி நம்மளுடைய சேனல் மிராக்கிள்ஸ் வித் ஸ்ரீ சேனல் மூலியமாக நிறைய விஷயங்கள் மேம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் நம்மளோட வேலை என்ன, அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது, நம்மளோட சேனலில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறது இந்த விஷயம் தாங்க. ஏன்னா அவங்க ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறப்ப நம்ம அதை விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இதேமாதிரி நம்மளோட ஃப்ரெண்டு சர்க்கிள், ஏன்னா இப்போ ஸ்கூல்னாலே காலேஜ்னாலே நம்ம ஃப்ரெண்டோட சர்க்கிள் வட்டம் நிறையா இருக்கும். அவங்களுக்குலாம் சொல்கிறப்ப ஓகே நண்பா இதை செய்யலாம் அப்படிங்கிறப்ப அவங்களும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நல்ல விஷயம் நம்ம செய்வோம் அப்படிங்கிறப்ப இந்த சர்க்கிள்ங்கிறது நிறைய, ஏன்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம லைஃப் லாங் அப்படியே ஒரு ஃப்ரெண்டு சர்க்கிள்னு வந்துட்டுருக்கு. நம்ம என்ன தான் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இடையில வந்துட்டு போனாலுமே நம்மளுடைய பள்ளி நண்பர்களையும் காலேஜ் நண்பர்களையும் நம்மளோட சர்க்கிளில் மறந்துட மாட்டோம். எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அந்த முகம் டப்புனு ஈர்ப்பு வந்துடும், பழைய நாயகங்கள் எல்லாமே நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம். அப்படிங்கிறப்ப நட்புக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போமோ. அதனால் பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சீங்கனாலே உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளையும் உங்களை மாரி ஒரு எனர்ஜிக்கு வருவாங்க, ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவாங்க. இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்களுடன் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்த ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி மேடமுடன் நான் உங்கள் நற்பவி சரவணன். நன்றி, வணக்கம்.